அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலம் இருந்தது, இந்த சமூகம் துஆவால் நிறைய சாதித்தது. இப்பொழுது இளைஞர்கள் தங்களுடைய காலங்களை துஆ இல்லாமலேயே சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். துஆ செய்யறது ரொம்ப கஷ்டமா தெரியுது. அதுவும் கூட்டு துஆ என்று சொன்னால் ஆகா கூடாதே என்று சொல்லி ஒதுங்கி போகிற ஒரு சூழலில் இன்றைக்கு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. துஆவினுடைய அவசியம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் துஆ செய்திருக்கிறார்கள், பத்வாவிலிருந்து நீங்கிக் கொள்ளுகிற வழி என்ன? இந்த இரண்டையுமே நாம் தெரிந்தாக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம்மத்தே முஹம்மதியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்தில் தோன்றிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து அத்தனை பேர்களுக்கும் கொடுத்த அற்புதம் துஆ தான். அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழி துஆ. இந்த துஆவை எப்பொழுதெல்லாம் கேட்பது, எந்த நேரத்தில் கேட்பது, என்ன கேட்பது, எல்லாம் பெருமானார் இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அதிலே சில விஷயங்களை உங்களோடு நான் சொல்லி, பெருமானார் யார் யாருக்கெல்லாம் துஆ செய்தார்கள் என்ற வரலாறுகளையும் உங்களோடு நான் பேச இருக்கிறேன். பொதுவாகவே நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் ஆய்வு செய்தால் ஒரு விஷயம் புலப்படும், எல்லா இபாதத்துக்கு பிறகும் துஆ இருக்கிறது. எல்லா இபாதத்துக்கு பிறகும் துஆ உண்டு. என்னென்ன இபாதத் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அத்தனைக்கும் பிறகும் துஆ. தொழுகை, தொழுகைக்கு பிறகு துஆ இல்லையா? ஹஜ், காபாவை பார்க்குதல் இபாதத், பார்த்தவுடன் கேட்பது துஆ, உடனே கபூலாகிறது. ஜம்சமை பார்ப்பது இபாதத், பார்த்தவுடன் தண்ணீர் குடிப்பதற்கு முன்னால் துஆ. மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. என்ன கேட்கிறதுன்னு தெரியலையா? பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாசிஆ வ ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபாஅ மின் குல்லி தா என்று கேளுங்கள். தாயை பார்ப்பது, தகப்பனை பார்ப்பது இபாதத். அவர்களை பார்த்தவுடன் நாம் கேட்க வேண்டியது, அவர்களிடத்திலே துஆ சொல்ல வேண்டும். அவர்கள் நமக்கு துஆ செய்தால் உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்கிறார். திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது இபாதத். குர்ஆனை ஓதுவது இபாதத். இபாதத்துக்கு பிறகு துஆ. குர்ஆனை ஓதி முடிச்சிட்டு கத்தம் செய்யும் போது கேட்டா, கானத்லஹு இன்தல்லாஹி தஅவத்துன் முஸ்தஜாபா. பெருமானார் சொன்னார்கள், அவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கேரண்டி கொடுக்கப்படுகிறது, அவர் என்ன கேட்டாலும் கிடைக்கும். 30 ஜுசுவை முடித்ததற்கு பிறகு கேரண்டி கார்டு, என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனா நாம கேட்கறது இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறோமோ முடிக்கிறோமே தவிர அந்த நேரத்திலே கேட்பது. அதே மாதிரி ஒரு இடத்திலே துஆ கேட்க இந்த சமூகம் மறந்திருக்கிறது. அதுதான் ஜகாத்துக்கு பிறகு கேட்கிற துஆ மக்பூல். ஆனா எல்லாம் காசு கொடுத்துட்டு துஆ செய்யறது இல்ல. அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற அந்த இபாதத்தை கொடுத்துட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்திற்கு ஜக்காத்தினுடைய மசாலாவும் தெரியவில்லை, அதற்கு பிறகு கேட்கக்கூடிய துஆவும் தெரியவில்லை. அன்பிற்குரியவர்களே, தங்கமா இருந்துச்சுன்னு சொன்னா 87 கிராம் நகை இருந்தால் கண்டிப்பாக ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். 87 கிராம். வெள்ளியாக இருந்தால் 622 கிராம் அல்லது அதற்குரிய கிரயம் கையில இருந்தால், ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்தால், ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்தால் அதற்கு ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். அதுலயும் நிறைய பேர் இன்னைக்கு எப்படி ஜக்காத் கொடுக்கறாங்கன்னா, ஒரு 15 பவுன் அவர்கிட்ட இருக்குன்னா 87 கிராம கழிச்சிட்டு பாக்கி இருக்கிறதுக்கு ஜக்காத் கொடுக்கறாங்க. ஆனா 87க்கு சலுகை இருக்கா இல்லையா? அப்படி அல்ல, எல்லாத்தையும் சேர்த்து தான் ஜக்காத் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த கடையில எப்படி கணக்கு பார்ப்பது என்றே தெரியாமல் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்ப நாம ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பித்திருக்கிறோம். ஸ்டாக் 10 லட்சம் ரூபாய். அடுத்த வருடம் ஸ்டாக், அதுக்கு இடையில எவ்வளவு கூடுதல் குறைதல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்த வருடம் ஸ்டாக் எடுப்போம். 12 லட்சம் இருக்கிறதா என்றால் 12 லட்சத்திற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்த வருஷம் ஸ்டாக் எடுக்கும் போது 15 இருக்கிறதா, 15 வருடத்திற்கான ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இது ஸ்டாக். சில நேரங்கள் காலி இடங்களை வாங்கி போட்டிருப்பார்கள். இதுலதான் இங்க நம்ம பார்க்கணும், காலி இடங்களில் வியாபாரத்திற்கு என்று வாங்கி போட்டிருப்பதற்கு ஒரு சட்டம், தன் தேவைக்கு என்று வாங்கி போட்டிருப்பதற்கு ஜக்காத் இல்லை. வியாபார நோக்கத்திலே வாங்கி போட்டால் இதற்கு பேர் ஜக்காத்து தைன் என்பார்கள்.
எப்பொழுது அந்த இடத்தை விற்கிறோமோ அப்பொழுது ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். 3 வருஷமா விற்கல, ஒவ்வொரு வருஷமும் அந்த இடத்துக்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. இது ஜக்காத்து தைன். 3 வருடம் கழித்து நம்ம விற்கிறோமா இல்லையா, விற்கிற பொழுது அந்த இடத்திற்கான ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய உபரி பொருட்களையும் கணக்கிட வேண்டும். அவசியம் இல்லாத பொருள்களுக்கு ஜக்காத் கொடுக்கணும். டிவி கண்டிப்பா அன்பிற்குரியவர்களே, உபரி பொருட்கள் 2 கார் வச்சிருக்கிறார், ஒரு கார் தேவை, இன்னொரு கார் உபரியாக இருக்கிறது, அதனுடைய கிரயத்தை இன்னைக்கு விலைக்கு என்ன விலைக்கு போகும் கணக்கு போட்டு ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். அதுல சில பேர் இப்படி ஜக்காத்தை வாங்கின கடன் வரா கடன் இருக்கா இல்லையா, அதுல நிறைய பேர் கேட்கிற கேள்வி இதுதான். ஹஜ்ரத் இவர்கிட்ட கடன் கொடுத்திருந்த 2 லட்சம் ரூபாய் வராதுன்னு தெரியுது, ஜக்காத்துல கழிச்சிட்டுமா? ஒரு காலமும் கூடாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான மசாயில் என்னவென்றால், ஜக்காத்துக்கு தகுதியானவருக்கு கொடுக்கிற பொழுது இது ஜக்காத் என்று சொல்லி கொடுக்காதீர்கள். மனசுல நியத்து பண்ணணுமே தவிர அது உள்ள சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ப்ராவிடன்ட் ஃபண்ட் என்றெல்லாம் இருக்கிறது, நிறைய ஃபண்டுகள் இருக்கிறது. இந்த ப்ராவிடன்ட் ஃபண்டில் எல்லாம் ஃபத்வாக்கள் சொல்லுகிறது, வந்ததற்கு பிறகல்ல, இப்பயே அவங்கள்ட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரியும், அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்தாங்க. இப்பயே அவர் எழுதி கொடுத்துட்டாருன்னு சொன்னா, விஆர்எஸ் வாங்கிட்டாருன்னா உடனே காசு வந்துடும். அதனால அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். எவ்வளவுங்கிறத தெரிஞ்சுட்டு ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். அதே மாதிரி கடன் இருக்கிறது, ஒருத்தருக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, அவருடைய காசு தான். இப்ப இதுக்கு ஜக்காத் கொடுக்கணுமா என்று கேட்டால் கடனுக்கு அல்ல, அது வர வர கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். வர வர கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். 1 லட்சம் ரூபாய் வருது, 10 லட்சம் ரூபாய் இல்ல, 1 லட்சம் ரூபாய் வருது, அதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். இப்ப இந்த ஜக்காத்தை எல்லாம் மார்க்கம் சொன்ன முறைப்படி கொடுத்து விட்டு அது இபாதத், அதற்கு பிறகு கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துஆக்களை நிறைய பேர்களுக்கு கேட்டிருக்கிறார்கள். அந்த வரலாறுகளையும் நாம் கொஞ்சம் தெரிந்தாக வேண்டும். குடும்பத்திலிருந்து சமூகம் வரை அத்தனை பேர்களுக்கும் பெருமானார் துஆ செய்திருக்கிறார்கள். இந்த சமூகத்தை செய்ய சொல்லி தூண்டி இருக்கிறார்கள். தன் மகள் அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா 2-3 நாள் சாப்பிடல. உலக தலைவர்களில் இப்படி ஒரு தலைவரை இதுவரை உலகம் கண்டதே இல்லை. தாம் மக 2-3 நாள் சாப்பிடல. பெருமானார் பார்க்க போயிருக்கிறாங்க. மகள் சொல்லுகிறார்கள், வாப்பா பசியோடு இருக்கிறேன் வாப்பா. ஆனா கொடுக்கிறதுக்கு தகப்பனார் இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா தகப்பனார் பாக்கெட்ல எப்பயுமே அல்லாஹ் இருக்கிறார். வானம் பூமி எல்லா ஹசானாக்களுக்கும் சொந்தக்கார அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் பாக்கெட்டுக்குள்ளே கரம் 2 கரத்தை இணைத்து விட்டால், பெருமானார் இணைத்து விட்டால் அரிசின் கதவுகள் திறந்து விடும். ஆனால் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி, அல்லாஹும்ம முஸ்பிஅல் ஜுஆ வ ராஃபியல் வலிஆ, பசியை நீக்குபவனே, இந்த பசியால் ஏற்படுகிற வேதனைகளை அகற்றுபவனே, ஃபாத்திமா நீ சாப்பாடுலாம் கொடுக்க வேணாம், என் மக ஃபாத்திமாவுக்கு பசி எடுக்காம பார்த்துக்கோ. வகுர் உன் கண்ட்ரோலில் இருக்கிறது, பசி எடுக்காம பார்த்துக்கோ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதற்கு பிறகு வஃபாத் ஆகிற வரை ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு பசி எடுக்காதாம். நமக்கெல்லாம் இந்த ஒரு ஜான் வயிறு இருக்கிறதுனாலதான் இந்த ஆட்டமும் ஓட்டமும். பசியே எடுக்கலன்னு சொன்ன யாராவது துபாய்க்கு வந்திருப்போமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அன்பு மகளுக்கு கேட்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்கிறார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கேட்கிற துஆ உடனே கபூலாகிறது. எத்தனை பெற்றோர்கள் என்னென்ன துஆ நம் பிள்ளைகளுக்கு கேட்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும், அதுவாகணும், இதுவாகணும், ஒழுக்கமுள்ள மனுஷன் ஆகணும்னு கேட்டமா? அன்பிற்குரியவர்களே, ரசூலுடைய சுன்னத்தை பேணி நடக்கிற பிள்ளைகளாக ஆக்கு என்று கேட்டோமா? என் புள்ள ஒருத்தர் துஆ அழுது கேட்டுட்டு இருக்காரு, என் காதுல கேட்குது, மனம் ரொம்ப சந்தோஷப்பட்டது, அவருக்காக நாமும் கேட்டோம். ரப்புல் ஆலமீன் என் புள்ள சுன்னத்தான தாடி வைக்கணும். அவர் கேட்கிறார், அழுகிறார், நான் தான் முதல்ல வைக்காம போயிட்டேன், என் புள்ள சுன்னத்தான தாடி வைக்கணும், என் புள்ள எல்லா சுன்னத்துக்களையும் நிறைவேற்றணும், என் புள்ள சுன்னத்தை நிறைவேற்ற பார்த்து நான் சந்தோஷப்படும். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அப்ப தகப்பன் பிள்ளைகளுக்கு கேட்கிறதுவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா
இஸ்லாத்தை ஏற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறார்கள். அந்த மதீனத்து ரோஜாவை, மக்காவிலே வாழ்ந்த காலத்திலே அந்த ரோஜாவை வெட்ட வந்த ராஜா இல்லையா உமரே ஃபாரூக், பெருமானாரை யாரெல்லாம் வெட்ட வந்தார்களோ அந்த ரோஜா தன்னை காக்கும் காம்பாக மாற்றித்தான் பழக்கம். பெருமானாரை யாரெல்லாம் கொலை செய்யறதுக்கு வாழ தூக்கிட்டு வந்தாங்களோ எல்லாரும் ரசூலிடத்திலே மண்டி போட்டுத்தான் பழக்கம். உமர் ரலியல்லாஹு தஆலா கடைசியில சகோதரி ஓதுவதை கேட்டு ஈமான் கொள்ளுகிறார்கள். பெருமானாரின் கரம் பற்றி ஈமான் கொள்ளுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் உமர் ரலியல்லாஹுக்கு செய்த துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம யக்ரிஜ் அன்ஹு அல்லாஹும்ம உக்ரிஜ் அன்ஹு அன் உமர மின் கல்லின் வப்தில்ஹு ஈமானா. யா அல்லாஹ், இந்த உமரினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விரோதம் குரோதம் எல்லாத்தையும், அந்த உள்ளத்தில் இருக்கிற அத்தனை கசடுகளையும் நீக்கி வபுதில்ஹு எவ்வளவு இருக்கோ அதுக்கு பகரமா ஈமானை நீ கொடுத்து விடுவாயாக. வபுதில்ஹு ஈமானா, அந்த கசடுகளை எல்லாம் நீ ஈமானாக மாற்றி விடு. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அதற்கு பிறகு உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான் எப்படி இருந்தது? அன்புக்குரியவர்களே, அடுத்தவரின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட சரியாக சொல்லுகிற ஆற்றல் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹுவுக்கு கிடைத்தது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ. ஒருத்தர் திருந்தி வருகிற பொழுது, நான் தவறு செய்து விட்டேன் என்று திருந்தி வருகிற பொழுது அவருக்காக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் திருந்தி வரும்போது நீ வாழ்க்கையில திருந்தவள மாட்டார், உனக்கெல்லாம் துஆ செய்ய முடியாது, சொல்லவே கூடாது. அன்பிற்குரியவர்களே, அந்த உரிமை நமக்கு கிடையாது. அல்லாஹு அக்பர். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹுவுக்கு சொன்னார்களே, உஹது போர்க்களத்தில் சாத் ரலியல்லாஹு எரிகிற அம்பை பார்த்து 10 அம்புகளை கையில வைத்திருக்கிறார்கள் என்றால் 10 அம்பும் சரியாக போகிறது. மிகச்சரியாக அம்புகளை எய்வதை பார்த்துவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஸத்தித் ஸஹ்மா வ அஜிப் தஅவதா. அல்லாஹ், இவர் எப்ப அம்பு எறிஞ்சாலும் ஒரு அம்பை கூட கீழே விட்டுறாரு. அவர் கேட்கிற துஆவை ஒன்றை கூட நீ நிராகரிச்சு விடாத. வாழ்க்கை முழுக்க அனுபவித்தார்களே. சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா வரலாறு பேசுகிறது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் துஆ. தன்னை தேடி வந்த அத்தனை பேர்களுக்கு. நீங்க உலகம் முழுக்க வாட்ஸ்அப்ல பார்த்திருக்கலாம் ஒரு செய்தி. நான் அபுதாபியில பேசின ஒரு செய்தி வந்துச்சு. ஒரு கிராமவாசி வருவார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பார். நாயகமே, 5 நேரம் நான் சரியா தொழுகிறேன், கரெக்டா தொழுகிறேன். இஷ்ராக்கு, லுகா, அவாபிலு, தஹஜ்ஜத் எல்லாமே தொழுகிறேன். ஏன் தெரியுமா? பெருமானாரை கேட்க சொல்றாரு. கிராமவாசி இல்ல, கேட்க சொல்றாரு. கேளுங்க நாயகமே, ஏன் தொழுகிறேன்னு கேளுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராமவாசி இடத்திலே பேசினால் கிராமவாசி மாதிரியே மாறிடுவாங்க. நீ எதுக்கு தொழுகிறீங்கன்னு கேட்கிறாங்க. நீங்க தொழுகிறீங்கல்ல, அதனால தொழுகிறேன். அல்லாஹ்வையும் நான் சந்தோஷப்படுத்தி விட்டேன், ரசூலையும் நான் சந்தோஷப்படுத்தி விட்டேனா? அல்லாஹ் சொன்னதையும் கேட்டுட்டேன், ரசூல் செய்யறதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், 2 பேரையும் சந்தோஷப்படுத்திட்டேனா என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோடு சொன்னார்கள், 2 பேர்களையும் நீ சந்தோஷப்படுத்தி விட்டாய், திருப்திப்படுத்தி விட்டாய். உடனே திருப்பி பிடிச்சார் அந்த கிராமவாசி. நான் உங்க 2 பேரையும் சந்தோஷப்படுத்திட்டேன், என்னையும் நீங்க 2 பேரும் சந்தோஷப்படுத்தணும். என்ன நீங்க 2 பேரும் சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா வானம் பூமியினுடைய பொக்கிஷமே உங்கள்கிட்ட தானே இருக்கு. நான் வியாபாரம் செய்யறேன், நான் கடைக்கு போறதுக்கு முன்னாடி என் சரக்கெல்லாம் எல்லாம் வித்து முடியணும். என் கடையில வாடிக்கையாளர்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடணும். அப்படி ஒரு அமல் எனக்கு சொல்லிக் கொடுங்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத வள்ளல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன், அதை நீ செய்கிறாயா? ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லுஹர் தொழுகைக்கு பிறகு 4 ரக்காத்தை 2 சலாமை கொண்டு நீ தொழ வேண்டும். முதல் ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு இன்ன அன்ஸல்னா 10 முறையும் குல் ஹுவல்லாஹ் 1 முறையும் ஓதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு வல் ஆதியாத்து லபஹன் 10 முறையும் குல் ஹுவல்லாஹ் ஓதி சலாம் கொடுத்துறணும். மூணாவது ரக்காத்துல
சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு முறை, வல் ஆதியாத்தில் அப்ஹன், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா 10 முறை, குல் ஹுவல்லாஹ் ஒரு முறை, குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஒரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும். 4வது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் 10 முறை, குல் ஹுவல்லாஹ் ஒரு முறை, குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரத்துன் நாஸ் ஒரு முறை ஓதி துஆ தொழுது விட்டு சலாம் கொடுத்து விட்டு நீ துஆ செய்து கொள். இங்கதான் கவனிக்கணும், நீ துஆ செய்து கொள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு நிறைய சபாயின்கள் வாடிக்கையாளர்களை அல்லாஹ் கொடுப்பான். அந்த ஹதீஸுக்கு பிறகு அந்த கிராமவாசி சொல்லுவார், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் இந்த தொழுகையை தொழுக ஆரம்பித்தேன். அல்லாஹு அக்பர், என்னை வாடிக்கையாளர்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள். என் வியாபாரம் மற்ற கடைகள் எல்லாம் விரிச்சோடி போய் கிடக்கிறது, என் கடையில் அவ்வளவு அமோகமான வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்த ஹதீஸை முடித்து காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை என்ற இபாதத்தையும் செய்ய சொல்லிட்டு ஒரு துஆ அல்லாஹ்விடத்திலே கொண்டு வந்து கொட்டிவிடும். அன்பிற்குரியவர்களே, நிறைய பேர்கள் அமல் செய்தார்கள். அமல் செய்தவர்கள் சபையிலும் இருக்கிறார்கள். நான் பேர் சொல்ல ஆசைப்படவில்லை. ஒரு பெரிய லாபத்துல எனக்கு ஒரு லேப்டாப் வேற அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஷேர். அதனால இப்ப லாபம் வர்றவங்க எல்லாம் ஷேர் அனுப்புங்கன்னு சொல்லல, துஆவை ஷேராக அனுப்பினால் போதும் இல்லையா? மலேசியாவில் இந்திய மாஸ்கிலே அமர்ந்திருக்கிற பொழுது தொழுது விட்டு ஒருவர் வேகமாக வந்து கட்டிப்பிடித்தார். கட்டிப்பிடித்து, நான் சேலத்திலேயே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்க கொடுத்துட்டான், கடை ஆரம்பிச்சு ஒண்ணுமே வியாபாரம் இல்ல, இந்த தொழுகையைத்தான் நான் தொழுது கொண்டிருக்கிறேன், இந்த தொழுகையைத்தான் நான் வியாழக்கிழமை தோறும் தொழுது கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் அக்பர், வாடிக்கையாளர்களுக்கு என்னால் கொடுக்க முடியவில்லை என்றார். நான் தெரிவித்து கொடுக்கிறேன், ஒரு சின்ன வியாபாரம். அந்த கடையில போய் டீ குடிச்சிட்டு விட மாட்டேன்ட்டாரு. டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன செய்தியில் கியாமத் நாள் வரை பரக்கத்தை வைத்திருக்கிறார். எண்ணி பார்க்கிறோம். வந்து 4 ரக்காத் தொழுதுட்டு துஆ செஞ்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்தையும் கொண்டு வந்து கொட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துஆக்களை செய்திருக்கிறார்கள் இந்த சமூகத்திற்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல லம்ரத் இப்னு ஸாலபா அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. லம்ரத் இப்னு ஸாலபா, இந்த சஹாபி பெருமானார்ட்ட வந்து சொல்றாங்க, நாயகமே நான் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும், அங்கு போய் நான் ஷஹீதாக வேண்டும், அவ்வளவு ஆசை, போர்க்களத்திற்கு சென்று நான் ஷஹீதாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் ஏத்துகிறார்கள். அவரும் முன்னாடி இருந்து கரத்தை தூக்குறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ செய்றாங்கன்னு சொல்லிட்டு வேகமா கரத்தை தூக்குகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹும்ம யஹ்ரிம் தம ஸாலபா அலல் குஃபாரி வல் முஷ்ரிகீன், யா அல்லாஹ், குஃபார்கள் முஷ்ரிகீன்களின் மீது ஸாலபாவினுடைய இரத்தத்தை நீ ஹராமாக்குவாயா, ஒருத்தனும் தொடக்கூடாது. ஏன் ஸாலபாவை ஒருத்தனும் தொடக்கூடாது. அதுக்கு பிறகு போர்க்களத்திற்கு செல்வார்கள் ஸாலபா. அல்லாஹ் லம்ரத் இப்னு ஸாலபா எதிரிகளுக்கு முன்னால் கழுத்தை நீட்டுவார்களா, முன்னால் இருப்பவனுக்கு கண் தெரியாதா, கழுத்தை நீட்டுவார்கள், கண் தெரியாது. அப்ப துஆவினுடைய வேகமும் தாக்கமும் எவ்வளவு அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிற பொழுது நம்ம சொல்லி அனுப்பலாம் அல்லவா, ஃபி அமானில்லாஹ், ரப்பல் ஆலமீன் என் பிள்ளைகளை பாதுகாத்து அனுப்புவாயாக. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க தயாராக இருக்கிறான். ஆனால் நாம் தான் கேட்க தயாராக இல்லை. துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்க தயார் இல்லாத ஒரு இளைய சமூகம் இன்றைக்கு உருவாகி கொண்டே வருகிறது. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம், என்னென்னவோ வேலைகளை செய்கிறார்கள். கடைசி வரைக்கும் ஷஹீத் என்ற பட்டியலிலே லம்ரத் இப்னு ஸாலபா ரலியல்லாஹுவுக்கு இடமே கிடைக்கவில்லையே. சாபித் இப்னு யஸீத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். ஒரு கால் குட்ட, ஒரு கால் நெட்ட. சாபித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அந்த காலத்திலேயே பேர் வச்சாங்க. இந்த காலத்திலேயே பேர் வைக்கிறாங்க தெரியுங்களா? 1947 மாடல்ல நடந்து வர்றாரு, 1998 மாடல்ல நடந்து வர்றாரு. நம்ம ஊர்ல பேசிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு மாரியா நடந்தா அந்த நடைக்கே பேர் வச்சிருவான் நம்மால. இதே மாதிரி அன்னைக்கு கிண்டலாக பேசிக் கொண்டிருந்தார்கள். தாங்கி தாங்கி நடந்து வர்றதை கிண்டலா பேசிட்டு இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சாபித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகமே,
இப்படி எல்லோரும் என்னை கிண்டல் பேசுகிறார்கள் நாயகமே, நீங்கள் தான் ஒரு வழி செய்ய வேண்டும் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து எந்த கால் குட்டையாக இருக்கிறதோ அந்த காலிலே தடவி ஒரே ஒரு துஆ செய்தார்கள். ரப்புல் ஆலமீனே, இவருடைய நடையை அழகாக்கி தருவாயாக. அவ்வளவுதான். அதற்கு பிறகு மதீனாவிலேயே அழகாக நடப்பவர் யார் என்றால் இந்த சாபித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா. அழகு நடை கொண்டவர். அப்ப இயற்கையை கூட மாற்றும் ஆற்றல் துஆவுக்கு இருக்கிறது. இவ்வளவு ஆற்றலும் துஆவுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த சமூகம் அந்த துஆவை கையில் எடுத்திருக்கிறதா என்றால் இல்லை. மருத்துவர்களை நம்புகிற அளவிற்கு கூட அல்லாஹ்வை நம்பாத சமூகம் இந்த சமூகம். எண்ணி பார்க்கிறோம். அதில் பகியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார்ட்ட போறாங்க. நாயகமே, புள்ளை இல்ல நாயகமே, துஆ செய்யுங்க நாயகமே. எனக்கு குழந்தை இல்லை நாயகமே, துஆ செய்யுங்கள் நாயகமே. குழந்தைகளாம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கலாமா, அவங்கள்ட்ட போய் கேட்கலாமா, இவங்கள்ட்ட போய் கேட்கலாமா? இன்னைக்கு நிறைய தர்க்கங்களும் வாதங்களும் நிறைந்திருக்கிற காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். நீங்கள் ஹதீஸ் நூல்களை எடுத்து பாருங்கள். அதற்கு பிறகு இந்த பகியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியாவுக்கு எவ்வளவு குழந்தை தெரியுமா? 60 பிள்ளைகள். 60 பிள்ளைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பகியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? போதும்னு மட்டும் நான் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க துஆ செய்திருக்கிறீர்கள். உங்கள் துஆ இன்னும் வேண்டும் என்று நான் சொல்லுவேனே தவிர எனக்கு இந்த 60 பிள்ளையோட போதும்னு சொல்லவே மாட்டேன். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். 60 பிள்ளைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு இந்த சமூகத்திற்கு ஒரு பாடம் சொல்லி தருகிறார்கள். துஆ செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அல்லாஹ் கொடுக்க முடியும். துஆவுக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது. எண்ணி பார்க்கிறோம். உர்வா ரலியல்லாஹு தஆலா எப்பயுமே மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒண்ணுமே இல்லாம தான் போவாங்க, வெறும் பாக்கெட்டோட. திரும்பி வரும்போது 40,000 திருகத்தோடு வருவாங்களாம். ஆயிரக்கணக்கான திருகங்கள். இது எப்படிங்க உங்களால மட்டும் முடியுது? சேலத்தில் ஒருத்தர் இருக்கிறார். இப்படி ஒருத்தர் காயலாங்கடைக்கு போவார், எதுக்குமே எடுத்துட்டு போக மாட்டார். ஒரு நட்டை வாங்குவாரு, சும்மா வெறிஞ்சிய போட தான் போவாரு. இந்த நட்டை வாங்கி இன்னொருத்தட்ட 4 ரூபாய்க்கு நட்டை வாங்கி 8 ரூபாய்க்கு விற்பாரு. இந்த 8 ரூபாய்க்கு வித்துட்டு 40 ரூபாய் பொருளை வாங்குவாரு, 8 ரூபாய் கையில கொடுத்துட்டு. அந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே சுத்தி அந்த 40 ரூபாய் பொருளை 100 ரூபாய்க்கு விற்பாரு. அதை கொடுத்துட்டு 2000 ரூபாய் 100 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு 2000 ரூபாய் பொருள் வாங்குவாரு. இப்படியே வீட்டுக்கு வரும்போது பார்த்தா 4000 5000தோடு சாயந்தரம் வருவாரு. அதான் நாம சொல்றது வாழும் உருவா என்று. இவர் வாழும் உருவா. ஆனால் அவர் செய்கிற வேலை என்ன தெரியுமா? உண்மையிலேயே சந்தோஷப்படுகிறோம். அந்த 4000 ரூபாய் வச்சு 3 பிரிச்சிருவாரு. சொந்தத்துக்கு, தன்னுடைய ஏழைகளுக்கு, தான் குடும்பத்துக்கு இவ்வளவு உண்டு. ஒன்றுமே எடுத்து செல்வதில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். உர்வா ரலியல்லாஹு தஆலா இப்படித்தான் நடந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உர்வாட்ட கேக்குறாங்க, என்னங்க ஒண்ணுமே எடுத்துட்டு வர்றதில்லை, 40,000 திருகத்தோடு வீட்டுக்கு செல்கிறீர்களே எப்படி? பெருமானார் எனக்கு துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ சஃபகத்தி யமீனி, யா அல்லாஹ் இவருடைய வலது கரத்திலே பரக்கத்து செய்வாயாக. பெருமானார் துஆ செஞ்சாங்க. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கொட்ட கொட்ட என்று கொட்டுகிறார். இதே மாதிரி தான் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 தீனாரை கொடுத்து போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வந்தாங்க. 1 தீனாரை கொடுத்து ஆடு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அவர் ரொம்ப தில்லக்கியான சகாபி. மார்க்கெட்டுக்கு போய் 1 தீனாருக்கு ஆடு வாங்கி அதே மார்க்கெட்டிலே அந்த ஆட்டை 2 தீனாருக்கு வித்து மீண்டும் 1 தீனாருக்கு ஒரு ஆட்டை வாங்கி ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து ஆட்டையும் கொடுப்பார், அந்த 1 தீனாரையும் கொடுப்பார். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இது என்ன ஆடு ஆட்டையை போட்டதா? ஏன்னா ஆடு வந்துருச்சு, தீனார் வந்துருச்சு இல்லையா? ஆடும் இருக்கிறது, தீனாரும் இருக்கிறது. எப்படி ஹக்கீம் இப்னு ஹிஸாம் எப்படி சொல்வார்கள், நாயகமே அதை வாங்கி சந்தையில 2 தீனாருக்கு வித்து மீண்டும் 1 தீனாருக்கு ஆடு வாங்கி உங்க காசையும் கொண்டு வந்துட்டேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா பாஅ ஷைஅன் கத்து இல்லா ரபி. இந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் எதை தொட்டாலும் லாபத்தை கொடுப்பே. மா பாஅ ஷைஅன் கத்து இல்லா ரபி. அவர் எதவுத்தால் அதில் லாபத்தை கொடுப்பே. அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகு அவர்கள் தொட்ட வியாபாரங்கள் எல்லாம் பரக்கத்தாக இருந்தது என்பதுதான் வரலாறு. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். வியாபாரம்
துஆவால் வியாபாரத்திலேயும் பரக்கத்தை செய்ய முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த துஆ எல்லா துறைகளுக்குள்ளும் இறங்கக்கூடியது. துஆ ஒரு துறைக்கு சொந்தமானதல்ல, எல்லா துறைகளுக்குள்ளேயும் இறங்கக்கூடியது துஆ. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் சஹாபாக்கள்லயே யாரை பார்த்தாலும் நசியத்து செய்கிற சஹாபி ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார் இந்த ஜரீர் இப்னு அப்துல்லாஹ். இந்த ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு என்ன தெரியுமா? ஆக நோஞ்சான். குதிரையில ஏறி உட்கார்ந்தா கீழே விழுந்துருவார். இந்த குதிரை போற வேகத்தை கூட அவரால் கண்ட்ரோல் பண்ணி உட்கார முடியாது, அவ்வளவு நோஞ்சான். ஆகவள்ளி வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். அதுக்கு பெருமானாட்டத்தை வர்றாரு. நாயகமே, குதிரையில என்னால உட்கார முடியல, எல்லாரும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா போறாங்க, போர் செய்யறாங்க, அவ்வளவு வேகமாக பயணிக்க வேண்டுமானால் அன்றைக்கு குதிரை கண்டிப்பாக தேவை, எனக்கு ஒன்றுமே முடியவில்லை நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கரத்தை வைத்து அல்லாஹும்ம ஸப்பித்துஹு, யா அல்லாஹ் இவரை ஸ்திரப்படுத்துவாயாக, வஜஅல்ஹு ஹாதியன் மஹ்தியா, இவரை வழி இவருக்கு நேர்வழியை காட்டி மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக ஆக்குவாயா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அல்லாஹு அக்பர். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அதற்கு பிறகு குதிரை பந்தயம் என்று வைத்தால், அரபுகள் அடிக்கடி குதிரை பந்தயம் வைப்பாங்க. இந்த வரலாறுகளை கொஞ்சம் நீங்க புரட்டி பாருங்க. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ்வினுடைய வரலாறு ரலியல்லாஹு தஆலா. குதிரை பந்தயத்தில் அவரை சேர்க்கவே மாட்டாங்களாம். சஹாபாக்கள் அவரை குதிரை பந்தயத்தில் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிட்டாங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க. எப்ப பந்தயத்தில் கட்டினாலும் நோஞ்சாங்குதிரையில ஏறி உட்கார்ந்தாலும் இவர்தான் முதல், இவர்தான் முதலில் வந்தார். துஆவினுடைய தாக்கம் எவ்வளவு அற்புதமானது என்பதை அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு புருஷன் பொண்டாட்டியை கொண்டு வர்றாங்க, கணவன் மனைவியை கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு கணவன் மனைவின்னு சொன்னாலே நிறைய வீடுகள்ல பார்த்தாக்க ஒரே சண்டை தான். ஒரு வீட்டுல பார்த்தா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் சிரிப்பு சத்தம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பொறாம தாங்க முடியல, ஏன்னா எப்பயுமே சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கீரியும் மாமுமாவே வாழ்ந்துட்டு இருக்கிறோமே 50 வருஷம் 60 வருஷம், இது 60ஆம் கல்யாணம்னு வேற வைப்பா நம்மால. இந்த மாற்று மத சகோதரர்கள், எதுக்குடா 60ஆம் கல்யாணம்? என்ன வாழ்க்கையில ஒரு நாள் கூட சந்தோஷமாவே இருக்கல, 60ஆம் கல்யாணம் இங்க என்ன கல்யாணத்துக்கு இருக்கு? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரே சந்தோஷம். பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்டான், என்னங்க நாங்கெல்லாம் ஒரே கீரியும் பாம்பமா இருக்கும், 1 மணி நேரம் வீட்டுக்குள்ள வந்தா 2 சண்டை நடந்து போயிருது, ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களே, என்ன காரணம்? உள்ள இருந்து சொன்னாங்களா, அடையங்க கேக்குறீங்க, என் மேல ஏதாவது ஒரு பொருளை விட்டு எரிவா கோபத்துல, என் மேல பட்டுச்சுன்னா அவ சிரிப்பா, படாட்டி நான் சிரிப்பேன். இதான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னா நீங்க நினைச்சுக்க வேணாம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இது நம்ம குடும்பத்தினுடைய நிலைமை இன்னைக்கு. அதனாலதான் கல்யாண வீட்டுல உட்கார்ந்து இந்த இளைஞர்கள் எப்படி பேசிட்டு இருக்கிறான்? அன்பிற்குரியவர்களே, நிறைய தத்துவம்லாம் பேசிட்டு இருப்பான் இல்லையா? அன்புக்குரியவர்களே, அப்ப இதை சொல்லுவதற்கான இடம் இல்லை, அதனால் விட்டு விடுவோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய அமைப்புகளை பார்க்கிறோம். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா இந்த சண்டை நிறைந்த 2 தம்பதிகளை கொண்டு வந்து நாயகத்திற்கு முன்னால் நிறுத்துகிறார்கள். நாயகமே, இவர்கள் ஒரே சண்டை, ஏதாவது ஒரு வழி செய்யுங்க நாயகமே. அந்த தம்பதிகள் சொல்றாங்க, இனிமேல் வாழ முடியாது நாயகமே, பிரிச்சு விட்டுருங்க நாயகமே, எங்க 2 பேத்துக்குள்ள இனிமேல் வாழ்றதுக்கான சான்ஸே இல்லை, பிரித்துருங்க நாயகம். பெருமானார் 2 பேத்தையும் உட்கார வச்சு ஒரே ஒரு துவா செய்தார்கள், அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா. இன்னைக்கு இந்த அல்லிஃப் பைனஹுமா வானாங்கறான். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா வஹப்பிப் அஹதஹுமா இலா ஸாஹிபிஹி. அல்லாஹ் இவர்களுக்கு மத்தியிலே பிரியத்தை போடுவாயாக, துன்பத்திலும் அன்பை போடுவாயாக. அல்லிஃப் பைனஹுமா வஹப்பிப் அஹதஹுமா இலா ஸாஹிபிஹி. 2 பேரில் ஒருவர் மற்றொருவரை பிரியப்படுகிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. தபூக் போர்க்களம் முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகிறார்கள், ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்க்கறாங்க. இந்த சஹாபியை பார்க்கறாங்க, இப்ப குடும்பத்துல எப்படி இருக்கீங்க, உங்க மனைவி கூட எப்படி இருக்கிறீங்க? அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் மகனை விட என் மனைவியை நேசிக்கிறேன் நாயகமே. என் மகனை விட, நான் பெற்ற மகனை விட என் மனைவியை நேசிக்கிறேன் நாயகமே. அப்ப துஆ குடும்பத்திற்குள்ளும் நுழைந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் பிரிந்த பிரிவுகளை ஒன்று சேர்க்கிற ஆற்றல்
துஆவுக்கு இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வரலாறின் மூலமாக அழகாக நிரூபித்து காட்டுகிறார்கள். ஆனா இன்னைக்கு குடும்பத்துக்கு எத்தனை பேர் துஆ செய்றோம்? பிரிந்து கிடக்கிற அண்ணன் தம்பி உறவுகள், பிரிந்து கிடக்கிற சம்பந்தப்புற உறவுகள், என்றைக்காவது கரம் ஏந்தி ரப்பல் ஆலமீனே இந்த உறவுகளை சேர்த்து வைப்பாயாக, எங்களுக்குள்ளே மன உல்ஃபத்தை கொடுப்பாயாக. இன்னொரு வார்த்தை நான் சொல்வதாக இருந்தால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டியது அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா, அல்லாஹும்ம அல்லிஃப் பைனனா, யா அல்லாஹ் எனக்கும் என் மனைவிக்கு மத்தியிலே உல்ஃபத்தை ஏற்படுத்தி கொடு, எங்கள் குடும்பத்திலே உல்ஃபத்தை ஏற்படுத்தி கொடு. ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய துஆவை இன்னைக்கு ஷைத்தான் சொல்லி பிரிச்சாச்சு. எண்ணி பார்க்கிறோம். லகீத் இப்னு அர்தாத் சப்பானி என்றிக்கே முடியாது ஒரு கால் சூகை, அவருக்கும் ஆசை இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள், சப்பானி தவந்து தவந்து வருகிறார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தவந்து வருவதை பார்த்து தான் முன்னால் சென்று அமர்ந்து கொண்டார்கள். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்க பெருமானாரை பார்த்து சொன்னார், லகீத் இப்னு அர்தாத், நாயகமே எல்லோரும் சந்தோஷமாக நடக்கிறார்கள், எனக்கு அது முடியவில்லையே, ஓடி ஆட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நாயகமே, எனக்கு அது முடியவில்லையே நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், கும் எழுந்திரு லகீத். சொன்ன உடனே லகீத் எழுந்தார், ஓடினார், ஆடினார், நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. முடியாததை கூட முடித்து வைக்கிற ஆற்றல், கலாக்கதிரை கூட மாற்றுகிற ஆற்றல் துஆவுக்குண்டு. கலாக்கதிரை மாற்றியும். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு அன்னை தெரசாவுக்கு ஒரு பேரு, தொழுநோயாளிகளை எல்லாம் தொட்டு தூக்கினார்கள் என்று. ஆனால் அதற்கு முன்னால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் வருகிறார்கள், நாயகமே இவருக்கு ஜுதாமாக இருக்கிறது நாயகமே என்று சபிரார் ரலியல்லாஹு தஆலாவை காட்டுகிறார்கள். இவருக்கு ஜுதாம் குஷ்டமாக இருக்கிறது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையிலே அவர்களின் கையை வைத்து மூடிக்கொண்டார்கள். ரெண்டு கைக்கு இடையில சபிரார் ரலியல்லாஹுவினுடைய கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிஃபாவுக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹு அக்பர். அந்த தோல் மினுமினுத்ததாம் வரலாறுகள் பேசுகிறது. அப்ப ஜுதாமை கூட துஆவால் அகற்ற முடியும். உம்மு ரலியல்லாஹு தஆலா ரோஷக்காரியாக இருந்தார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்களே, உம்மு சலமாவினுடைய ரோஷத்தை போக்கு, அதற்கு பிறகு ரோஷமே ஏற்படவில்லையே. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவால் எதையும் சாதிக்க முடியும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். கற்றுக் கொடுத்த நாயகம் பத்துவாவும் செய்திருக்கிறார்கள் சில வேளையில். அப்ப சமூகம் இதையும் பார்க்க வேண்டும். பத்துவா யாருடைய பத்துவா அல்லாஹ் ஏற்கிறான் என்றால், அநீதி அளிப்பவர்களுடைய பத்துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே ஏற்றுக்கொள்கிறார். அநீதி அளிக்கப்பட்டவருடைய மக்லூம், அநீதி அளிக்கப்பட்டவருடைய பத்துவாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹு அக்பர். எத்தனை வரலாறுகளை சான்றுக்கு சொல்ல. அதோடு தனக்கு கீழே உள்ளவர்களை ஒருவர் பார்க்காமல் விட்டுவிட்டால், இன்றைக்கு சமூகம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று, தனக்கு கீழே உள்ளவர்களை பார்க்காமல் விட்டுவிட்டால் அந்த கீழே உள்ளவர்கள் செய்கிற பத்துவா இருக்கிறதே, ஒரு நாளும் அன்புக்குரியவர்களே உயர விடாது என்பதை ஹதீசுகள் நிறைய சொல்லிக் கொடுக்கிறது. அதனால நம்ம எவ்வளவு வானுயர வளர்ந்தாலும் அஸ்திவாரம் தேவை. அஸ்திவாரம் இல்லாமல் நாம் கண்டிப்பாக உயர முடியாது. ஒரு அழகான கவிஞன் பேசுவார், அஸ்திவாரத்தை பார்த்து சிரித்ததாம், மேலே இருக்கிற முகட்டு பகுதி அஸ்திவாரத்தை பார்த்து சிரித்ததாம். ரசானாவிலே எழுதுவார்கள். அப்ப அஸ்திவாரம் சொன்னதாம், நான் இல்லாமல் நீ இல்லை என்று. நான் இல்லாமல் நீ இல்லை, ஆக உயர்ந்ததற்கு காரணம் நான் தான். நான் எவ்வளவு உன் பாரத்தை எல்லாம் நான் தூக்கி நிற்கிறேன். நீ என்னை கேவலமாக நினைக்கிறாயா? எனக்கு பக்கத்திலே சிறுநீர் கழிக்கிறார்கள், தாங்கி நிற்கிறேன். உன்னை தாங்குவதற்காக, உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக என்னை நீ கேவலமாக நினைக்கிறாயா? அப்ப அன்புக்குரியவர்களே, கீழுள்ளவர்களை கவனிக்கவில்லை என்றால் இவர்களின் பத்துவா உடனே அங்கீகரிக்கும்.
உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபீஅத்துல் அஸ்லமியா என்ற ஒரு பெண் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாரை பார்த்த உடனே இடது கையில சாப்பிடுறாங்க, கிண்டல் பண்றதுக்காக. இப்ப இறைநேசர்களை கிண்டல் பண்ணா என்ன விளைவு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, அம்மா இடது கையில சாப்பிடாதீங்கம்மா. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் இப்ப இடது கையில குடிக்கிற பழக்கத்தை ரொம்ப ஃபேஷனா வச்சிருக்கிறாங்க. யாருமே வலது கையில எடுக்கிறது இல்லை. இப்ப ஃபேஷன். இந்த பஃபேக்கெல்லாம் போய் பார்த்தாக்கா தெரியும், எல்லாம் இடது கையில தான் எடுத்து குடிக்கிறது. இந்த வலது கைக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையில் சாப்பிடுங்கள் என்று சொல்ல முடியாது என்ற நாயகத்தை பார்த்து மூஞ்சிக்கு நேராக சொல்ல அகதஹா தாஇ உஸ்ஸா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அகதஹா தாஇ உஸ்ஸா, உஸ்ஸா என்ற நோய் இவரை பிடித்துக் கொள்ளட்டும். உஸ்ஸான்னா என்னன்னா சதை துண்டு மட்டும் தனியாக தொங்கும். கடைசியில அதே மாதிரி தான் ஆச்சு. அந்த பெண்மணியினுடைய சதைகள் எல்லாம் தனித்தனியாக தொங்கி இத்து விடுமா. அப்ப இறைநேசர்கள் நல்லோர்களினுடைய பத்துவாவிலிருந்து நீங்கி வாழ வேண்டும் இல்லையா? உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல காத்திபுல் வஹி, வஹியை எழுதியவர் அப்துல்லாஹ் இப்னு ஸர்ஹ் திடீரென்று கிறிஸ்துவராக மாறுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து இந்த வேதம் பொய் என்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பூமிக்கு உத்தரவிட்டார்கள், லா அகர்ரத்துஹு லா, பூமியே இவரை நீ ஏற்றுக்கொள்ளாதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எல்லாம் அறிந்திருந்தது, பெருமானாருக்கு அத்தனையும் கட்டுப்பட்டது. இவரை ஏற்றுக்கொள்ளாதே. மதீனா நகரத்தில் இல்லை. அதற்கு பிறகு அவர் ஷாமுக்கு சிரியாவுக்கு சென்றார், வாழ்ந்தார், இறந்து போகிறார். பூமிக்குள்ளே அடக்கப்படுகிறது, பூமி தூக்கி எறிகிறது, மீண்டும் அடக்கப்படுகிறது, தூக்கி எறிகிறது, மீண்டும் அடக்கப்படுகிறது, தூக்கி எறிகிறது. கடைசியில் நாய்களும் பறவைகளும் சாப்பிட்டவர் உடல் மறைந்தது என்பது வரலாறு, சஹீஹான வரலாறுகள். பத்துவாக்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞன் எப்ப பார்த்தாலும் முடிய சீவிக்கிட்டே இருக்கிறான், முடிய சீவிக்கிட்டே இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம கப்பி ஷஅரா, என்ன சீவுனாலும் இவருடைய முடியை அசிங்கமாக்குவாயாகன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சீவுனாலும் முடியை அசிங்கப்படுத்துவாயாக. முடியாளுக்கு தேவை, அலங்காரம் என்பது தேவை. அதுக்கும் அதையே இன்னைக்கு இருக்கிற 18 வயசு இளைஞர்களுக்கு வேலையே என்னன்னா, கண்ணாடி பார்க்க வேண்டியது, அப்படியே சீவ வேண்டியது, ஏதாவது பேரன் லவுடைய தூக்கி தடவ வேண்டியது, யாராவது நம்மளை பார்க்கறாங்களான்னு பார்க்க வேண்டியது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம கப்பி ஷஅரா, இவருடைய முடியை அசிங்கப்படுத்துன்னு கேட்டாங்க. அதற்கு பிறகு அல்லாஹு அக்பர், என்ன செய்தாலும் முடி அழகே வரவில்லை. அபூ லஹபினுடைய மகன் உத்பா, அல்லாஹு அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தவன், எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஸல்லித் கல்ப மின் கிலாபிக், யா அல்லாஹ் ஒரு நாயை இந்த நாயின் மீது சாட்டுனாங்க, இந்த உத்பாவின் மீது சாட்டு. இந்த துஆ செஞ்சது உத்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் இப்படி துஆ செஞ்சிட்டாங்க. அபூ லஹப் கூப்பிட்டு எச்சரிக்கிறார், தம் மகனை இப்படி முகமது துவா செஞ்சுட்டாரா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க, ஏதாவது ஒரு மிருகம் தான் உன்னை சாப்பிட்டு நீ சாவ. அப்பா சொல்ற வார்த்தை, அத்தா சொல்ற வார்த்தை மகனை பார்த்து. இந்த நேரத்திலே தான் வியாபார கூட்டம் ஒன்று புறப்பட்டு கொண்டிருக்கிறது, உத்துபாவை நீயும் வர வேண்டும் என்று சொல்ல அபூ லஹப் சொல்லிட்டாரு, இந்த கூட்டத்துல கண்டிப்பா என் மகன் செத்து போயிடுவான், அதெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன். அப்ப வந்த வியாபாரிகள் எல்லாம் சொன்னார்கள், நாங்கள் பாதுகாப்பாக அழைத்து சொல்லுகிறோம், 40 பேர்கள் சொல்லுகிறோம், உங்கள் மகனை நடுவிலே விடுகிற பொழுது எந்த மிருகம் வந்து உங்கள் மகனை தூக்கும், எந்த மிருகம் உங்கள் மகனை தாக்கும், நாங்கள் இத்தனை பேர்களும் இருக்கிறோமே. சரின்னு நம்பிக்கையில அனுப்பிச்சு வைக்க, எல்லோரும் இரவு நேரத்திலே தூங்குகிற பொழுது உத்பாவை நடுவிலே விட்டுத்தான் தூங்குவார்கள். அப்படி தூங்கிக் கொண்டிருக்க ஒரு சிங்கம் வந்தது, ஒரு சிங்கம் வந்தது, நேரடியாக எல்லோரையும் முகந்து பார்த்தது, உள்ளே சென்று உத்பாவை மட்டும் தூக்கி கொண்டு செல்லுகிற பொழுது உத்பா அந்த சிங்கத்தின் வாயிலே மாட்டிக்கொண்டு கத்தினாராம், முஹம்மது சதக்க முஹம்மது, சதக்க முஹம்மது, அந்த முஹம்மது உண்மை சொல்லிவிட்டார், அந்த முஹம்மது உண்மை சொல்லிவிட்டார் என்று கடைசியிலே அவன் மாண்டு போனான் என்பது வரலாறு. அபூ சர்வான்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஹல் அன்த நபி என்று கிண்டலாக கேவலமாக கேட்கிறார். ஹல் அன்த நபி. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் இறைநேசர்களை கேவலமாக நினைக்கிற சூழல் இன்றைக்கு நம் சமூகத்திலே உருவாகி வருகிறது. வழிமார்களையும் இறைநேசர்களையும் நமக்கு மார்க்கத்தை வழியமைத்து கொடுத்த இறைநேசர்களை எல்லாம் குற்றவாளி கூண்டிலே ஏற்றி அவர்களை எல்லாம் முஸ்லிக்காக்கி பார்க்கிற இன்றைக்கு இளைய தலைமுறைகள் உருவாகி வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அபூ ஸர்வான் பெருமானார் ஹல் அன்த நபி, நீங்க எல்லாம் ஒரு நபியா என்று கிண்டலாக பேச பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அத்தில் ஸகாஹு வ பகா, யா அல்லாஹ் இவருக்கு நீண்ட வயசு கொடு, ஆனா பாவியாவே வச்சிருன்னு ஒரு துஆ செஞ்சிட்டாங்க. அதற்கு பிறகு அல்லாஹு அக்பர், அவருடைய நிலைமை ஆக மோசமாகி இறந்து போனார். வரலாறு பேசுகிறதே. பனு அசியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொல்லை கேட்கவில்லை என்பதற்காக யா உம்ம மல்தம் அலைக பிபனி அசியா, காய்ச்சலே நீ பனு அசியாவை போய் பார்த்துக்கொள், பனு அசியாவை பாடாய்படுத்தியதே காய்ச்சல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறைய பெண்கள் நேசித்தார்கள். பெருமானாரினுடைய வரலாறுல நம்ம 11 மனைவிகளை பெருமானார் கல்யாணம் பண்ணாங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை 200 பெண்களுக்கு மேல் திருமணம் முடிக்க ஆசைப்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பேரளவு திருமணம் முடிக்க ஆசைப்பட்டார்கள். நேரடியாக பெருமானார் இடத்திலே வந்து சொன்ன பெண்மணிகள் 23 பேர் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னே சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய ஆணை இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கிக் கொண்டார்கள். 11 பேரும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி திருமணமானவர்கள். ஒரு பெண்மணி கொஞ்சம் வித்தியாசமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்துக் கொண்டிருக்கிற பொழுது வேகமாக வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இணைந்து கொள்ளலாம் என்று லைலா பின்த் ஹத்தீம் என்ற பெண்மணி வேகமாக வருகிறார்கள். பெருமானார் குளித்துக் கொண்டிருக்கிற பொழுது வேகமாக பெருமானாரை பிடிக்க வருகிறார்கள். மன் ஹாதா அக்கலஹுல் அஸ்வத், யார் அது? அஸ்வது சாப்பிடட்டும், மிருகம் சாப்பிடட்டும். தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அது? மிருகம் சாப்பிடட்டும். அதற்கு பிறகு குளிக்க சென்றால் ஓனாய் அடித்து இறந்து போனாள். அப்ப இறைநேசர்களுடைய பத்துவாவுக்கும் நிறைய வெயிட் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் கொடுத்து அனுப்புகிறார்கள். பல நாடுகளுக்கு அனுப்பினார்கள், கடிதம் அனுப்புகிறார்கள். அதுல பனுல் ஹாரிஸ் கூட்டத்துக்கு கடிதம் அனுப்புகிற பொழுது பெருமானாரினுடைய கடிதத்தை எல்லாம் அரைச்சு வாளி செஞ்சானா. அந்த காலத்துல முறம்லாம் செய்வாங்க, இந்த கடிதத்தை எல்லாம் எல்லாத்தையும் ஆட்டி முறம் செய்வாங்க கிராமங்கள்ல. அதே மாதிரி பெருமானாரினுடைய கடிதத்தை ஆட்டி முறம் செய்ய, அந்த வாளி செய்ய பெருமானார் இவர்களுக்கு என்ன ஆனது, இவர்களுடைய சந்ததிக்கு அல்லாஹ் மூளையை எடுத்து விடுவானாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்ததி மூளை இல்லாம தான் இருக்கு. மாலகம் தஹபல்லாஹு பிஉக்கூலிஹிம். பண்புக்குரியவர்களே, இறைநேசர்களுடைய துஆ பெற வேண்டும். அதே நேரத்தில் நல்லோர்கள் நாதாக்களினுடைய பத்துவாவில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வழிகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். வழிமார்கள் நிறைய பேர்கள் துஆ செய்து என்னென்ன சாதனைகள் நடந்தது, என்னென்ன பத்துவாவால் வீழ்ச்சிகள் இருந்தது, வரலாறுகள் நிறைய பேசுகிறது. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆவோடு வாழக்கூடிய சமூகமாக நம்மை ஆக்குவானாக. நல்லோர்களின் துஆவை பெற்ற சமூகமாக நம்மை ஆக்குவானாக. இறை நேசர்கள் வழிமார்களுடைய துஆவை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.